நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்தியாவின் சாதனை மற்றும் வெற்றியை பார்த்து காங்கிரஸ் வெட்கப்படுகிறது. கர்நாடகாவில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கின் உதவியாளர் வி கே பாண்டியன் தான் ஆட்சி நடத்துகிறார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம். யார் அடுத்த பிரதமராக வந்தாலும் பொருளாதார தரவரிசையில் இந்தியா 3ஆம் இடத்திற்கு செல்வது நிச்சயம். முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. சென்னை ஆவடியில் அடுக்குமாடி குடியிருப்பின் மேற்கூரையில் சிக்கி தவித்த குழந்தை பத்திரமாக மீட்ட அக்கம் பக்கத்தினர். மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த தூய்மை பணியாளர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட தலைமை மருத்துவர் விளக்கம். உதகையில் வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்ட அறையில் சிசிடிவி கேமரா செயலிழந்த சம்பவம். அதிக வெப்பத்தால் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டதே காரணம் என மாவட்ட ஆட்சியர் விளக்கம். ₹4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடியிடம் வழக்கு ஆவணங்களை ஒப்படைத்தது தாம்பரம் காவல்துறை. நயினார் நாகேந்திரன் தொடர்புடையவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களும் ஒப்படைப்பு. ஆபாச வீடியோ வெளியான சம்பவத்தில் கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா மீது வழக்கு. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. குஜராத் கடல் பகுதியில் ₹600 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல். பாகிஸ்தானில் இருந்து கடத்தி வரப்பட்டது அம்பலம். ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் பரப்புரை பாடலுக்கு தடை. சில சொற்களில் விதிமீறல்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் விளக்கம். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.